அரசியல்வாதிகளை நம்பி வீணா போன சிவகார்த்திகேயன். என்னடா இந்த பையன் எடுத்தோனையும் சிவகார்த்திகேயனை வந்து வீணா போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? உண்மைதாங்க. சினிமாங்கிறது ஒரு கடல் மாதிரி, அரசியலுங்கிறதும் ஒரு கடல் மாதிரி. ஆனால் இவர் சினிமா கடலில் இருந்து அரசியல் கடலுக்கு போயிட்டாருங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் பார்த்தோம்னா ஆரம்பத்தில் ஷார்ட் ஃபிலிமில் நடித்தார். அப்புறம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், விஜய் டிவியில் ஆங்கராக இருந்தார். இப்படி படிப்படியாக முன்னேறி வந்தவர் தாங்க நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். ஆனால் இவர் வந்த பயணத்தை வந்து மறந்துட்டார். என்றைக்குமே ஒரு மனுஷன் வந்து பார்த்தோம்னா ஏழையாக இருக்கும்போது சரிங்க, பணக்காரனாக ஆன பிறகும் சரி, நம்ம கடந்து வந்த பாதையும் நம்ம கஷ்டப்பட்ட பாதையும் நம்ம என்றைக்குமே அதை நினச்சி பார்க்கணுங்க. நம்ம நினச்சி பார்க்கலைன்னா வந்த இடத்துக்கு திரும்பி போயிடுவோம். இவர் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நடித்த படம் பார்த்தோம்னா அறிமுகமான படம் 3. இந்த படத்தோடைய டேரக்டரும் சரி ஆக்டரும் சரி உங்களுக்கே தெரியும், நம்ம தனுஷ் அவர்களுங்க. இவர் மூலிமா தான் இவர் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்து அறிமுகம் ஆகிறாரு. மெரினா படத்தில் தாங்க தனியாக ஒரு ஹீரோவாக நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் தொடர்ந்து பார்த்தோம்னா மனங்கொத்தி பறவை, கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, எதிர்நீச்சல், இந்த எதிர்நீச்சல் திரைப்படம் தாங்க இவரோட வாழ்க்கையிலே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படம். ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் தான் இவருடைய சம்பளமும் சரி, இவருடைய அந்த சினிமாவுடைய அந்த ஒரு பேக்ரவுண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட வாய்ப்புகள் அதிகரிக்கணும் சரி, இந்த திரைப்படத்தின் மூலிமா தாங்க ரொம்ப மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் ஆகுது படம். அப்போ தான் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்து அவர் மேலே வராருங்க. இதை தொடர்ந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தோம்னா வருத்தப்படாத வாலிப சங்கமாக இருக்கட்டும், காக்கி சட்டையாக இருக்கட்டும், ரஜினி முருகன், வேலைக்காரன், ரெமோன்னு சொல்லிட்டு பல படங்கள் வந்து நடிக்கிறாருங்க. தொடர்ந்து இந்த மனுஷனுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாமே சூப்பர் ஹிட்னு சொல்லிட்டுங்க பல படங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வசூல் ரீதியாக வெற்றி அடையுதுங்க. ஆனால் இதோட ஒரு கம்முன்னு இல்லாமல் சொந்தமாக படம் எடுக்குதுன்னு சொல்லி எடுத்த படம் தாங்க சீமராஜா. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தோம்னா இவரோட கெரியரை வந்து மொத்தமாக காலி பண்ணி விட்டுருச்சு. ஆனால் இந்த திரைப்படத்திலே வந்து ஒரு முக்கியமான திரைப்படத்தை வந்து நம்ம விட்டுட்டாங்க, அதாங்க மான் கராத்தே. இந்த மான் கராத்தே திரைப்படம் வந்து பார்த்தோம்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்காகவே ஒரு எடுக்கப்பட்ட திரைப்படங்க. ஆனால் இந்த திரைப்படம் தாங்க மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு 10 கோடிக்கு மேலே அன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு 2013 நினைக்கிறேன். ஸோ அப்போவே இந்த படம் வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படங்க. ஸோ இது மாதிரி பல படங்களில் நடித்து ஒரு ஹிட்டான ஒரு ஹீரோ வந்து இனிமே தமிழ் சினிமாவை வந்து கட்டி ஆள்றது நம்ம தாண்டா அப்படின்னு மனசில் நினச்சிட்டாரு போலங்க. அடுத்த ரஜினி நம்ம தான், அடுத்த விஜயும் நம்ம தான், அடுத்த சூர்யாவும் நம்ம தான் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டார் போல். இப்படி இவர் கனவு கோட்டையில் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தார் போல். ஆனால் நிஜத்தில் நடிக்க திரைப்படம் பார்த்தோம்னா வரிசையாக ஃப்ளாப்பு. சீமராஜா படத்துலேருந்துங்க ஒரு 4-5 படம் வந்து பார்த்தோம்னா ஃப்ளாப் படம் தாங்க. அதுவும் நம்ம சிவகார்த்திகேயனை வந்து முடிச்சுட்ட திரைப்படத்தில் வந்து நம்பர் 2வாக இருக்குது பார்த்தோம்னா மிஸ்டர் லோக்கலுங்க. இந்த திரைப்படத்தில் இவர் ஏன் நடித்தார்னே தெரில, நாங்களும் திரைப்படத்தை உட்காந்து ஏன் பார்த்தோன்னு தெரில. ஏன்னா ஒரு காமெடி படமாக இருக்குன்னு உட்காந்து பார்த்தா படம் ஃபுல்லாக கிரிஞ்சுங்க. ஆனால் இவர் அதோடு நிற்கல, நானும் ஹீரோவாக நடிப்பேன்னு சொல்லி நடித்த படம் தாங்க ஹீரோ. ஆனால் இந்த படமும் ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக போயிடுச்சுங்க. படமும் சுத்தமாக நல்லாவே இல்லை. அதோடு இல்லைங்க, மறுபடியும் ஒரு படத்தில் நடித்தாருங்க. அந்த படம் தாங்க அயலான். இந்த படமும் தேட்டரில் வந்ததும் தெரில, தேட்டர் விட்டு வெளியே போனதும் தெரில. படமும் ஒரு ஆவரேஜ் திரைப்படம் தாங்க. ஏன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்கன்னா படம் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். அப்புறம் நானும் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி நானும் ஒரு படம் நடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி இவர் வம்படியாக நடித்த படம் தாங்க நம்ம வீட்டு பிள்ளை. ஆனால் இந்த படம் இவரை காப்பாற்றி விட்டுருச்சுங்க. படமும் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கமர்ஷியலான ஒரு ஹிட் ஆச்சுங்க. அடுத்ததாக பிரின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடித்தாருங்க. ஸோ இந்த பிரின்ஸ் படத்தில் வந்து ஹீரோயின் மட்டும் தான் நல்லா இருப்பாங்க, ஆனால் கதை சுத்தமாகவே இருக்காது. ஸோ இந்த படமும் தேட்டருக்கு வந்ததும் தெரில, தேட்டரை விட்டு வெளியே போனதும் தெரில. ஸோ மிகப்பெரிய அளவில் இந்த படமும் நஷ்டமாச்சுங்க. அதுக்கப்புறம் நடித்த படம் தாங்க அமரன். இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம எஸ்கே அவர்கள் வந்து நல்லா உடம்பேற்றி நல்ல ஒரு ஆர்மி ரேஞ்சுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாருங்க. ஸோ படமும் நல்லா சூப்பராக வந்துச்சு. படமும் மிகப்பெரிய அளவில் வந்து வசூலாச்சுங்க. அது இல்லாமல் பிளாக் பஸ்டான திரைப்படங்க இது. ஆனால் இது சாய் பல்லவியும் நம்ம எஸ்கே அவர்களுக்கு வந்து இணையாக போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டும் அதுவும் சொல்லலாம். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தாங்க அவருடைய சினிமாவில் வந்த புதுசுலையும் சரி நம்ம தனுஷை வந்து கழட்டி விட்டார். அப்புறம் இந்த பிரின்ஸ் படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு இசையமைப்பாளர், அதாவது நம்ம டி இமான், அவருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் வந்து சில பல பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுச்சுங்க. அது அவரே நேரடியாக மீடியா முன்னாடி ஓப்பனாக பேசியிருந்தாருங்க. இதற்கு காரணம் யார் அப்படின்னு, என்னோடய டிவோர்ஸுக்கு காரணம் நடிகர் சிவகார்த்திகேயன் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாருங்க. இந்த பிரச்சனை இதோடு நிற்கலைங்க.
சினிமாவில் தனுஷ் நம்ம இமான் பிரச்சனை போயிட்டு இருந்த சமயத்தில் அரசியல்லையும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுங்க. அப்போ தாங்க நம்ம இளைய தளபதி அவர்கள் அரசியல், அதாவது இன்றைய தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா, ஜோசப் விஜய் சிஎம் அவர்கள் வந்து பார்த்தோம்னா அரசியலுக்கு வரும் அந்த ஒரு டைமில் வந்து கட்சி ஆரம்பித்த புதுசில் வந்து பார்த்தோம்னா கோட் படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் சீனில் வந்து நம்ம எஸ்கே அவர்கள் வந்து நடிச்சிருப்பாருங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து இனிமே அடுத்த தளபதி நான் தான் அப்படின்னு அவரே சொல்லாமல் சொல்லியிருந்தாருங்க நம்ம எஸ்கே அவர்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம்னா சினிமாவில் இனிமேல் நடிக்க மாட்டார் அப்படின்னு, அரசியலுக்கு தான் அவர் போவார் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஸோ இதை பயன்படுத்தி அந்த இடத்த நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சார் போல். அதற்கு எதிராக இவர் செயல்பட்டுருந்தாருங்க. அப்படி நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து எதிராக எப்படிங்க செயல்பட்டார் நீங்கள் எனக்கு கேட்குறது எனக்கு புரியுதுங்க. இதோ சொல்கிறேங்க. நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் தாங்க ஜனநாயகன். இந்த திரைப்படம் வந்து பார்த்தோம்னா கடந்த பொங்கலுக்கு வந்து 2026ஆம் ஆண்டு இந்த நம்ம விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க சினிமா வட்டாரங்களையும் மற்ற இடங்கள்லையும். ஆனால் அந்த திரைப்படம் வந்து பார்த்தோம்னா ஒரு சில அரசியல் சென்சார் காரணமாக இந்த திரைப்படம் வந்து தள்ளியே போச்சுங்க. கடைசி வரைக்கும் இந்த திரைப்படம் வந்து வெளியாகவே இல்லை. ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாருங்க. இப்படி பராசக்தின்னு படத்தை எடுத்து அதை நடித்து வெளியிடுறது கூட ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் இதில் என்ன முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் இந்த திரைப்படத்துக்கு போட்டியாக அன்றைக்கி ரிலீஸ் ஆன நேரத்தில் நானும் என் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவர் நின்னாருங்க. ஸோ அதுதான் மக்கள் மத்தியிலும் சரிங்க மிகப்பெரிய ஒரு வெறுப்பை வந்து சம்பாதிச்சாருங்க. இதாங்க உண்மை. ஏன்னா இவர் முடிச்சு விட்ட காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த பெருமை யாருக்கு சேருன்னு பார்த்தோம்னா நம்ம டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் ரெஜைன் மூவிஸுக்கே சாருங்க. ஏன்னா மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் ஜனநாயகன் திரைப்படம் வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆகலை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக அந்த அரசியல்வாதிகள் யாருன்னு மக்களுக்கும் தெரியும். ஸோ அவருடைய ப்ரொடக்ஷன்லேயே இவர் நடிச்சிருந்தார் நம்ம எஸ்கே அவர்கள். ஸோ நான் உனக்கு எதிராக நானும் என் படத்தை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாருங்க. இந்த திரைப்படமும் தேட்டருக்கு வந்ததுன்னு தெரிலிங்க, போனதும் தெரில. ஏன்னா அவ்வளோ ஹைப் இருந்துச்சு இந்த திரைப்படத்தின் மேலே. ஆனால் என்றைக்கு இவர் வந்து விஜய் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி அந்த டேட்டில் வந்து என் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி என்றைக்கு அவர் சொன்னாரோ என்றைக்கு ரிலீஸ் ஆச்சோ, ஆனால் அந்த திரைப்படம் வந்து விஜய் திரைப்படம் அவர்கள் வந்து பார்த்தோம்னா ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சுங்க. ஆனால் இந்த திரைப்படம் வந்து வெளியாச்சு பராசக்தி. அதனாலேயே மக்கள் போய் எல்லாம் போய் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த படத்தை வந்து யாருமே பார்க்கலிங்க பராசக்தி திரைப்படத்தை வந்து. ஸோ மிகப்பெரிய ஒரு வெறுப்பு உணர்வு வந்து அவர் சம்பாதிச்சாருங்க நம்ம எஸ்கே அவர்கள். விஜய் ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரிங்க இந்த படத்தை தேட்டரில் யாருமே பார்க்கவில்லை அப்படின்னு சொல்கிறதாங்க உண்மை. ஒரே ஒரு திரைப்படம் பராசக்தி மொத்தமாக இவரை வந்து காலி பண்ணி முடிச்சு விட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இவருடைய கெரியர் வந்து ஒரு வளர்ந்து வரும் ஸ்டேஜாக இருந்தது. இப்போது மறுபடியும் இவருடைய அந்த சினிமாங்கிற அந்த கெரியர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்கே போயிடுச்சுங்க. ஏன்னா அதனால தான் இப்போ டிவி ஆட்டில் வந்து, அதாவது டிவி விளம்பரத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. இவருடைய அந்த சினிமா கெரியர் வந்து டவுன் ஆனதுக்கு வந்து ரொம்ப பெரிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு காரணம் நானும் டிஎம்கே கட்சி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுற ஒவ்வொரு மீட்டிங்லையும் போய் கலந்துக்கிறதா இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் நடிக்கிறதா இருக்கட்டும், பராசக்தி அப்படின்னு டைட்டில் வைக்கிறதா இருக்கட்டும், விஜய் படம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட காரணமாக இவர் இப்படி ஆகிட்டாருங்க. இதுதாங்க உண்மை. ஸோ ஒரு நடிகன் வந்து பார்த்தோம்னா இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கணும், ஒரு சினிமா நடிகர் என்ன கற்றுக்கணும்னு பார்த்தோம்னா, சார் நீங்கள் யார் கட்சி வேணாலும் இருங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீங்கள் எதாக இருந்தாலும் ஓப்பனாக காமிச்சிக்கிட்டிங்கன்னா இப்படி தான் கடைசியில் நடக்கும். எப்பயுமே ஒரு அரசியல் ரீதியாக இருக்கட்டும், ஒரு சினிமா ரீதியாக இருக்கட்டும், யாருக்குமே எந்த ஒரு போட்டி இல்லாமல் ஒரு வெறுப்புணர்வு இல்லாமல் இப்படி செயல்பட்டால் தான் ஒரு நடிகன் வந்து ஒரு உச்சகட்டத்தை அடைய முடியும். இதுதான் பொதுவான ஒரு கருத்து. ஆனால் மக்கள் வந்து யார் பக்கம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்காமல் இப்படி ஒரு சில படங்கள் நடித்தது காரணமாக மட்டும் இல்லாமல் இப்படி அரசியலையும் நான் வந்து இந்த கட்சியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்ட காரணமாக தான் இவர் இப்படி கெரியரை வந்து இன்றைக்கி இழந்து இன்றைக்கி டிவி விளம்பரத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ மக்களே யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த ஒரு யாரையும் சாராமல் மனதிற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நம்மளுடைய செய்யக்கூடிய அந்த வேலையாக இருக்கட்டுங்க, அதில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தணுங்க. மற்ற விஷயத்தில் நம்ம செலுத்தணும்னா நம்ம கெரியரும் இப்படி தாங்க பாதாளத்துக்கு போய் செல்லும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஆதரவை கொடுங்க.